எவையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என்கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என்கதி என்று வாழ்கிறேன். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி. இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் 21 இறைவார்த்தை 2. மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, வெளி தோற்றமாய் நாம் ஒரு நபரை பார்க்கும்போது நல்ல மனிதன், இரவும் பகலும் செபிக்கக்கூடியவர், நல் நடத்தை உடையவர், நல்ல பேச்சு இவருக்கு, நல்ல சுபாவம் என்று நாம் கருதலாம். ஆனால் அதே நபர்கள் உள்ளொன்றும் புறமொன்றுமாய் இருப்பார்கள். வெளிவேடத்தில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வேறு, உள்ளார்ந்த இடத்தில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் நடந்து கொள்ளும் விதமும் வேறு. இறைவன் மட்டும்தான் நம்முடைய எண்ணத்தை பார்த்து செயலை பார்த்து அறிந்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய மனம் எப்படியாய் இருக்கின்றது என்று. உண்மையில் நம்முடைய நடத்தை நேர்மையாய் இருக்கின்றதா அல்லது வெளி வேஷத்தோடு இருக்கின்றதா என்று. இந்த நாளில் வெளி தோற்றத்தை பார்த்து நம்பி ஏமாற வேண்டாம். இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள். அவர்களுடைய உள்ளெண்ணத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நாமும் இந்த நாளில் உள்ளொன்றும் புறமொன்றுமாய் இல்லாதபடி நேர்மையாய் இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன். God bless you.